தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜகரியா 9:9. சீயோன் குமாரத்தியை மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியை கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாக இருக்கிறார். கர்த்தருக்குள் அருமையானவர்களை, குருத்தோலை ஞாயிறுவின் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்முடைய வாழ்நாளிலே இன்னும் ஒரு குருத்தோலை ஞாயிறு, அதாவது பாம் சண்டேவை காண்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். குருத்தோலை என்பது வெற்றியை குறிக்கிறது. குருத்தோலை பனை. நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். பனைமரத்திற்கு மட்டும் 365 உபயோகங்கள் இருக்கிறது. நிச்சயம் நீதிமான் வருஷம் முழுவதும் தப்பாமல் கனி கொடுக்கிறவனாக இருப்பான். குருத்தோலை நாம் கைகளை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு பின் செல்ல வேண்டும். குருத்தோல்களை பிடித்து கொண்டு கர்த்தருக்கு முன் நிற்க வேண்டும். குருத்தோல்களை பிடித்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதி முன் வர வேண்டும். யோவான் 12:13, மத்தேயு 21:8, மார்க்கு 11:8, லேவியராகமம் 23:40, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9-10. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பவனி வந்த கிறிஸ்துவை கவனி என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் பவனி வந்தார். கோவேறு கழுதை. கோ என்றால் அரசன், ஏறு என்றால் ஏறுகிறது. அதனால்தான் 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 33-38 தாவீது தன்னுடைய கோவேறு கழுதையிலே சாலமோனை ராஜாவாக்கி அதன் மேல் ஏறி பவனி கொண்டு போகிறார். அதாவது ஒரு ராஜா கழுதையின் மேல் ஏறி வருகிறார் என்றால் சமாதானத்திற்கு வருகிறார் என்று அர்த்தம். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் ராஜா. அவருடைய பிரயாணம் கழுதையின் மேல் இருந்தது. ஆவிக்குரிய பிரயாணம் எளிமையின் பிரயாணம். அதனால்தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இயேசு கிறிஸ்து 4 காரியங்கள் அவருக்கு தேவையாக இருந்தது. 1, கழுதை ஏறி போவதற்கு. பிரசங்கம் பண்ணுவதற்கு பேதுருவின் படகு தேவையாக இருந்தது. பஸ்கா புசிப்பதற்கு மேலறை வேண்டியிருந்தது. அவர் மரித்த பிறகு அவருக்கு கல்லறை வேண்டியிருந்தது. அரிமத்தியாவரானாகிய யோசேப். இது 4மே இரவலாக வாங்கப்பட்டது. அவர் எளிமையாக வாழ்ந்தார். இயேசுவை சுமந்த கழுதை. நீங்களும் நானும் இயேசுவை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எளிமையின் பயணம். 2வது நீதியின் பயணம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். செப்பனியா 3:5. அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை. நீதி உள்ளவராய் அவர் பாவங்களுக்காக பாடுபட்டார். 1 பேதுரு 3:18. 2வது அவருடைய பயணம் தாழ்மையின் பயணம். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனுமாக இருக்கிறேன். சிலுவையின் மரணம் வரையும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமை தாழ்த்தினார். ரட்சிப்பின் பயணம். அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12, 1 தீமோத்தி 1:15, லூக்கா 19:10, மத்தேயு 11:29, லூக்கா பிலிப்பியர் 2:8. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பரிசுத்த பயணம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசித்து, தேவாலயத்துக்குள் பிரவேசித்து, என் வீட்டை ஜப வீடாக இருக்கிறது, கள்ளர் குகையாக்காதீர்கள் என்று சொன்னார். குருத்தோலை பயணம். இஸ்ரவேலின் ராஜா. கர்த்தாவே ரட்சியும். வஸ்திரங்களை விரித்து இயேசுவை அழைத்தனர். கழுதை இயேசுவை சுமந்து சென்றது. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எளிமையாகவும் நீதியாகவும் தாழ்மையாகவும் பரிசுத்தமாகவும் ரட்சிப்பாகவும் வெற்றியாகவும் கனி கொடுக்கிற வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போதும் எனக்கு வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார்.
குறித்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். ஓசன்னா என்றால் இப்பொழுதே ரட்சியும். கர்த்தர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.